முகநூலால் தமக்கு நேர்ந்த கசப்பான அனுபவங்களை தம் அடையாளத்தை வெளிப்படுத்திக் கொள்ள விரும்பாத ஒரு நபர் புதிய தலைமுறையோடு பகிர்ந்து கொண்டார். பார்க்கலாம். நான் சுமாராக ஒரு 8 வருஷமாக ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அந்த ஒரு நாளையும் அந்த ஒரு வேதனையும் வலியையும் என்னையால் இப்பவும் மறக்க முடியல. இப்போ அதை பற்றி நினச்சா கூட ஏதோ இப்போது நடந்த மாதிரியான ஒரு வலியையும் வேதனையும் தான் அந்த விஷயங்கள் எனக்கு தருது. ஒரு நாள் இரவு நான் படுத்து தூங்கிட்டு காலைல எந்திக்கிறேன். அப்போது சொந்தக்காரங்கள்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்ன நீ இப்படி பண்ணியிருக்க, என்னன்னு பார்த்தா என்னோடய சொந்தக்கார பொண்ணுங்க, அதாவது என்னோடய தங்கச்சி, என்னுடைய கசின்ஸு, என்னுடைய மாமா, எல்லாரோடைய அக்கௌண்ட்டு, அத்தை, எல்லாருடைய அக்கௌண்ட்டுக்கும் தவறான படங்களை நான் அனுப்பின மாதிரியான ஆபாச படங்கள், நிர்வாண படங்கள் நான் அனுப்பின மாதிரி இருந்தது. அவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அப்புறம் தான் எனக்கு அந்த விஷயம் இப்படி ஆயிருக்குங்கிறது எனக்கு தெரியும். என்னையால் அதிலேருந்து மீளவே முடியல அந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் தான் இது எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கும்போது, ஃபேக்காக அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணி, அதாவது என்ன எதிர்ப்பாக நினைக்கக்கூடியவங்க, என்ன விரோதியாக நினைக்கக்கூடியவங்க, வேறு ஏதோ ஒரு எழுத்தாளர் மாதிரி, ஒரு பத்திரிகையாளர் மாதிரி, ஏதோ என்னுடைய துறை சார்ந்த மாதிரி அல்லது என்னுடைய மன விருப்பம் சார்ந்த மாதிரியான ஒரு சமூக சிந்தனை உள்ள ஒரு நபராக தன்னை அடையாளம் காட்டிக்கிட்டு தவறான முகநூல் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து, நானும் சரி நம்மளை போல் ஒரு கருத்து ஒற்றுமை உள்ள ஒரு நபர் நினச்சி நான் அவங்களெல்லாம் நண்பர்களாக்கியிருக்கேன். அவங்க என்னைய பல மாதங்களாக ஸ்டடி பண்ணி இது இன்னார்னு என்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகள் மூலமாக என்னையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி தவறான படங்களை நான் ஏற்றின மாதிரி ஏற்றி விட்ருக்காங்க. அதுக்கு அவங்க பண்ணது என்னென்னா, அவங்க என்ன அக்கௌண்ட்டில் எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தாங்களோ அதை அப்படியே வச்சுட்டு என்னோடய பேரை அந்த அக்கௌண்ட்டுக்கு மாற்றி என்னுடைய ப்ரொஃபைல் பிக்சரையும் அவங்களே மாற்றிக்கிட்டாங்க. டக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப ஃபேஸ்புக்கை பற்றியும் இன்டர்நெட்டை பற்றி பெரிய லெவலில் தெரியாதவங்க இதை பார்க்கும்போது நான் ஏற்றினதாகவே நினைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணிவிட்டு நான் இப்போ கூட அந்த பயம் எனக்கு போகலை. உண்மையிலே நான் ஒரு குற்றவாளி தான் அப்படின்னு நானே நினைக்கிற மாதிரி, நான் குற்றம் செய்யாத என்ன நிற்க வைக்கிற மாதிரி அந்த சம்பவம் நடந்துட்டு, அந்த சமயத்தில் அந்த இடத்துலேருந்து என்னை மீண்டு வெளியே வர்றதுக்கு காரணம் என்னுடைய நண்பர்கள் தான். அவங்க இது விஷயம் இல்லை, விடு, நம்ம பண்ணல அப்படின்னு எனக்கு நிறைய ஆறுதல்கள்லாம் சொல்லி கொண்டு வந்தாங்க. நான் அதிலேருந்து வெளியே வர்றதுக்கே சில வாரங்கள் ஆச்சு. ஒருவேளை அப்படி நண்பர்கள் யாரும் எனக்கு இல்லைன்னு சொன்னால் நான் என்ன மாதிரி முடிவெடுத்திருப்பேன்னு எனக்கு தெரியலை. பெண்கள் மீது இணையத்தில் தொடுக்கப்படும் வன்முறையால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்ட விழுப்புரத்தை சேர்ந்த பெண் ஒருவர் நம்மோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களை பார்க்கலாம். ஒரு பொண்ணை பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அவங்களோட நேம் வித் ஃபோன் நம்பரை டாய்லெட்டில் எழுதி வச்சுருவாங்க. அது அவங்கள இழிவுபடுத்துறதுக்கான ஒரு செயல் மாதிரி. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர் மாதிரியான அந்த சமூக வலைத்தளங்களில் அவங்களோட புகைப்படங்களை மார்ஃபிங் பண்ணி அல்லது அவங்கள பற்றின ஒரு தவறான பதிவுகளை ஏற்றுறது அல்லது அவங்கள இது பண்ணுற அவங்களோட கேரக்டரை அசிங்கப்படுத்துகிற மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு பேஜ் ஆரம்பித்து அதிலேருந்து அவங்க ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணி அவங்கள ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாக்கிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணும்போது எல்லா பெண்களும் அதை எப்படி எடுத்துக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வரும்போது எல்லாருமே அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு இதுக்கு எகெயின்ஸ்டாக செயல்படணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் எவ்வளோ தான் நம்ம போல்டு பொண்ணாக இருந்தாலும் கூட, வீட்டில் ஃபேமிலி சப்போர்ட் இருந்தாலும் கூட, அந்த தனிப்பட்ட முறையில் அது மிகுந்த மன உளைச்சலை உண்டாக்கி இப்படியான ஒரு சமூகத்தில் ஏன் இருக்கணும், இப்படி ஒரு கரை நம்ம மேலே படிஞ்சிருச்சுன்ற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு வருது. ஸோ அந்த கட்டத்தில் அவங்க சூசைட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நோக்கி போயிடுறாங்க. நானும் கிட்டத்தட்ட சூசைட் அட்டம் பண்ணி அதுலேருந்து மீண்டு தான் வந்தேன். எனக்கு என்னென்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மாரல் சப்போர்ட் கொடுத்தாங்க, அது எல்லா வகையிலையும். நான் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் முடிவு பண்ணது என்ன அப்படின்னா, இப்படி பண்ணால் கூட நம்மளை பற்றி நமக்கு தெரியும் அப்படின்றத வச்சுக்கிட்டு, இப்படி நான் ஆன பிறகும் கூட நம்ம எதுக்காக வந்தோம், நம்ம வாழ்ந்ததுக்கான ஒரு அடையாளம் வேணும். ஸோ அப்போது அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணாமல் நம்ம இறந்து போகிறதுன்றது எவ்வளோ தவறான ஒரு முடிவு அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ஆயிடுச்சு. அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு எனக்கு ரொம்ப டைம் தேவைப்பட்டது. ஆனாலும் கூட இப்போ நான் அதை பற்றின ஒரு பெரிய இது இல்லாமல் நான் வெளியில் தான் என்னோடய ஆக்டிவிட்டீஸில் தொடர்ந்து என்னை கமிட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இப்படி எத்தனை பெண்கள் வருவாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. படித்த பெண்கள் மீதான வன்முறைகள், வேலைக்கு போகிற பெண்கள் மீதான இந்த மாதிரியான வன்முறைகள் தொடர்ந்து இப்படி நடக்கும்போது, இது ஒரு வகையில் பெண்கள் திரும்பவும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி போகிறதுக்கான ஒரு சூழலை க்ரியேட் பண்ணி விட்டுட்டுருக்கு. அப்போது இதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு பக்கம் சட்டம் இன்னும் விரைவாக செயல்பட வேண்டியிருக்கு. இன்னொரு பக்கம் பெண்களும் இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, இதை எதிர்த்தும் நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போகணும்.
அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப திரும்ப பெண்களை வந்து ஒரு கருத்தியல் ரீதியாக பலவீனமாக்காமல் அவங்கள போல்டாக வெளியில் இன்னும் மேலும் இயங்கிறதுக்கான விஷயங்களை நம்ம மீடியாஸ் உட்பட எல்லாமே செய்ய வேண்டியிருக்கு. சமூக வலைத்தளங்களில் செய்யக்கூடியவை எவை, செய்யக்கூடாதவை எவை என்பது குறித்து பார்க்கலாம். முதலில் செய்யக்கூடியவை. குடும்ப விவகாரங்கள் அல்லது தனிப்பட்ட தகவல்களை பகிரக்கூடாது. தன்னையோ தன்னை சார்ந்தவர்களையோ பாதிக்க செய்யும் விவரங்களை பதிவேற்றம் செய்வதை தவிர்க்க வேண்டும். புண்படுத்தும் வகையிலோ ஆபாசமான கருத்துக்களையோ பதிவிடக்கூடாது. நாட்டுக்கு எதிராகவோ குறிப்பிட்ட சமூகம், சாதி, மொழி, இனத்திற்கு எதிராகவோ பதிவிடக்கூடாது. தீவிரவாத அமைப்புகளை ஆதரித்தோ தீவிரவாதத்திற்கு எதிரான செயல்களை ஆதரித்தோ தகவல்களை பரப்பக்கூடாது. இப்போது செய்ய வேண்டியவற்றை பார்க்கலாம். முகநூல் கணக்கை தொடங்கும் முன்பாக அதில் உள்ள அம்சங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். சமூக வலைத்தளங்களில் உள்ள அனைத்து பாதுகாப்பு அம்சங்களை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. நண்பர்களாக ஏற்றுக்கொள்பவர்கள் பற்றி நன்கு அறிந்த பின் ஏற்பது நல்லது. தகவல்களையோ புகைப்படங்களையோ பதிவிடும் போது அதனை யார் பார்க்கலாம், பார்க்கக்கூடாது என்பதை அறிந்து பதிவிட வேண்டும். சமூக வலைத்தள கணக்குகளை ஒன்றுடன் ஒன்று இணைக்காமல் இருப்பது பாதுகாப்பை உறுதிப்படுத்தும். சமூக வலைத்தளங்களுக்கான பாஸ்வேர்டை அடிக்கடி மாற்றிக்கொண்டால் பாதுகாப்பிற்கு கூடுதல் வலு சேர்க்கும். சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவோர் தேவைப்பட்டால் எப்படி புகார் அளிக்க வேண்டும் என்பது குறித்து சைபர் கிரைம் வழக்கறிஞர் கார்த்திகேயனுடன் நம் செய்தியாளர் சுப்பிரமணியன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சேலத்தில் கூட நேற்று ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கு, நீங்கள் அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. சமூக வலைதளங்களை பயன்படுத்தி இது போன்ற குற்ற சம்பவங்கள் அதிகளவு நடந்து கொண்டிருக்கிறது. இதை எந்த வகையிலான புகார்கள் மூலமாக நம் காவல்துறை அணுக முடியும், அதற்கான என்னென்ன வழிமுறைகள் இருக்குது? இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சைபர் கிரைம்னு அதிகமாக ரிப்போர்ட் ஆகிற க்ரைமே சோஷியல் நெட்வொர்க்கிங் க்ரைம்ஸ் தான். ஸோ இந்த சோஷியல் நெட்வொர்க்கிங் க்ரைம்ஸ்க்கு மெயின் ரீசன் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தான். ஸோ உங்களோட ப்ரொஃபைல், ஒரு ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் எடுத்தேன் அப்படின்னா உங்களோட நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், உங்களோட ஹோம் டைம் என்ன, உங்கள் பிளேஸ் ஆஃப் பர்த் என்ன, நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எந்த காலேஜில் படிச்சிங்க, இப்போ எந்த ஊரில் இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி என்ன கம்பெனியில் வேலை செஞ்சீங்க, இப்போ இங்கே வேலை செஞ்சிட்ருங்க, லாஸ்ட் இயர் வெக்கேஷன் எங்கே போனீங்க, லாஸ்ட் மந்த் எந்த மூவிக்கு போனீங்க, லாஸ்ட் வீக் என்ன சாப்பிட்டீங்க, இன்றைக்கி என்ன பண்ணினீங்க, காலையில் எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் ரீச் ஆனீங்க, இத்தனை விஷயங்களையும் நம்ம ஆன்லைனில் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எல்லாம் தான் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் லைக் யுவர் பர்சனல் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக வெளியில் கொடுத்துறீங்க. ஸோ உங்களோட டிஜிட்டல் டிஎன்ஏவே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஏன் சைபர் ஸ்டாக்கர்ஸ் இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணுறாங்க ரியல் வேர்ல்டு விட அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அனானிமிட்டி. ஸோ யார் எங்கிருந்து பண்ணுறாங்க அப்படின்றது தெரியாது அப்படின்ற ஒரு ரீசனால தான் எல்லாருமே இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் வருது. ஸோ அதை சைபர் ஸ்மர்ரிங் அப்படின்னும், டிஃபமேஷன். ஸோ ஒருத்தரை பற்றி தப்பாக பேசணும் அப்படின்னா அவர் ஒரு ஃப்ராடு, சீட்டின் ஆன்லைனில் போட்டாங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் சைபர் டெஃப். அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி நிறைய இருக்குது. இட்ஸ் கால் சைபர் புல்லிங். ஸ்கூல்ஸில் படிக்கிற கிட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் புல்லி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நடக்கிற விஷயங்கள் எதனால் அப்படின்னா the information is being shared. Information is being completely transparent. அதே மாதிரி இப்போ ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபேஸ்புக்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற போது சில இன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்க, உங்கள் நேம், இமெயில் ஐடி எல்லாம் கொடுப்பீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் நேம் கொடுங்க, உங்கள் இமெயில் ஐடி இதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்குன்னு ஒரு தனி இமெயில் ஐடி வச்சுக்கோங்க, அதை மட்டும் கொடுங்க. மற்றபடி ரெஸ்ட் ஆஃப் த ஃபார்ம்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணணும் அத்தனையும். பிகாஸ் உங்கள் காலேஜோட அட்மிஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுல, ஜாபோட அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில்அப் பண்ணுறதுல, அதனால் எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்காதீங்க. நீங்கள் சொல்லும் போது சொன்னீங்க ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்களும் பாதிக்கப்படுறாங்க, ஆண்களும் பாதிக்கப்படுறாங்க. நீங்கள் சொன்னீங்க பெண்கள் பாதிக்கப்படும் நேரத்தில் அவங்க எப்படி தைரியமாக போய் காவல் நிலையத்திலோ இதற்காக புகார் கொடுப்பதற்கு முடியும்? அது மட்டும் இல்லாமல் அந்த புகார் கொடுப்பதற்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்குதா? சைபர் கிரைமில் தான் புகார் கொடுக்கணுமா, எந்த காவல் நிலையத்திலும் புகார் கொடுக்கலாமா? ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் படி இந்த மாதிரி சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு இன்ஸ்பெக்டர் அண்ட் எபோவ், இன்ஸ்பெக்டர்லேருந்தே பவர் இருக்குது. ஸோ இது நீங்கள் சைபர் கிரைம் செல்லில் தான் போய் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ சைபர் கிரைம் செல் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு 2-3 இடத்துல மட்டும்தான் இருக்குது, மற்ற இடத்துல எல்லாம் கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ணால் நியர்பை போலீஸ் ஸ்டேஷன் எதுவோ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அந்த ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபேக்கான ப்ரொஃபைல் இருந்தால் அதனோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இன்ஸ்பெக்டர் ஹேஸ் த பவர். இது நிறைய இடத்துல போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் தெரியுறது இல்லை. ஸோ அவங்க ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா இது இங்கே வராதுங்க, நீங்கள் சைபர் கிரைம் செல்லில் கொண்டு போய் கொடுங்க அப்படின்னா இட்ஸ் நாட் லைக் தட். ஐடி ஆக்ட் படி பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்பெக்டர் இஸ் த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர். செக்ஷன் 78 இன்ஸ்பெக்டருக்கு பவர் இருக்குது. அவங்களே அதை வாங்கி இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். வேணும்னா அவங்க அசிஸ்டன்ஸ் சைபர் கிரைம் செல் மூலியமாக அசிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். சிபிசிஐடி சைபர் செல் மூலியமாக அசிஸ்டன்ஸ் எடுத்து ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணலாம்.